எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேதமில்லாத நடத்துறது தான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நல்ல மரியாதையா இருக்கும். தமிழக வெற்றிக்கழக ஆர்ப்பாட்டத்தின் போது சேதமடைந்த சென்டர் மீடியன்களுக்கு அபராதம் விதிக்கப்படுமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மேயர் பிரியா பதிலளித்துள்ளார். அதுக்கப்புறம் மழை எப்போ வரும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றதுனால இந்த ஆண்டும் வந்து செப்டம்பர் தான் டெட்லைன் வச்சு. ஆவேகா சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சிவானந்தா சாலையில் தடுப்புகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் அபிஷியல்ஸும் பார்த்துருக்காங்க. ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கோமா சென்னை மாநகராட்சியில்? அவங்க சரி பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க உதவி. இல்லை, சென்ட்ரல் மீடியன் பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பாக தான் அந்த கட்டமைப்புகள் வந்து செய்யணும். அவங்க சார்பாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இது என்ன இருந்தாலும் பப்ளிக்கோட திங்ஸ் எதுவுமே சேதாரம் ஆகாத அளவுக்கு நடைபெறணும். இப்போ சேதாரம் ஆயிடுச்சு, அதை வந்து மாநகராட்சி எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை சரி பண்ணுறோம், அதுக்கு செலவாகிற பணத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி சார்பாக வந்து கட்டமைப்புகள் இருக்கு. அவங்க வந்து நமக்கு நாம திட்டத்தின் மூலியமா வந்து செய்யலாம். பெனால்டி சார்ஜஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேதமில்லாத நடத்துறது தான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நல்ல மரியாதையா இருக்கும். இல்ல, பெனால்டி அது வேணா முடிவுகள் எடுக்கப்படும். ஆனா அவங்க தரப்புல வந்து பெனால்டி போடுறதை விட இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி பொதுமக்கள் எதுவும் பாதிக்கூடாது. அரசு கவனத்துக்கு விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.